டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க ஒவ்வொருத்தருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கும் நம்ம கூட செல்வி சார் இருக்காரு. நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, அதற்கான தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, புரட்டாசி மாசம் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். புரட்டாசி மாதம் என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வரக்கூடியது பெருமாள் தான். புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பே என்னென்றால் பெருமாளுக்காக விரதம் இருப்பது, வழிபாடு செய்வது. நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் பெருமாள் விரதம் இருப்பதனால் கண்டிப்பாக தீரும் என்பது ஒரு ஐதீகம். பணத்தட்டுப்பாடு, குழந்தை வரம் மற்றும் கஷ்டங்கள், கேஸு, கோர்ட்டு மற்றும் நிம்மதிகள், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கு எல்லா விதத்துக்கும் இந்த புரட்டாசி மாதம், அதுவும் முதல் சனிக்கிழமை இது. பக்கத்தில் நீங்கள் ரெகுலராக டெய்லி கூட பெருமாள் கோயிலில் போகலனாலும் ஏதாவது ஒரு திவ்ய தேசத்துக்கு 108 திவ்ய தேசத்தில் இருக்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு இந்த மாதத்தில் ஒரு நாள், பெருமாள் திருப்பதி தான் போகணுன்னு கிடையாது, இந்த மாதிரி 108 திவ்ய தேச பெருமாளை தரிசனம் பண்ணாவே கண்டிப்பாக பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும். விரதம் மாதம் முழுவதும் இருக்க முடியவில்லை என்றாலும் அசைவித்து விரும்புபவர்கள் கண்டிப்பாக சனிக்கிழமையாவது விரதம் இருப்பது ரொம்ப விசேஷமான பலனை தரும். முக்கியமாக இந்த பெருமாள் கொடைக்காக இந்த பெரிய விசேஷம்லாம் நடைபெறும். இந்த சமயத்தில் அன்னதானத்திற்கு மற்ற கைங்கரியங்கள், பெருமாள் கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானங்கள், மற்ற விஷயங்கள், இதெல்லாம் விசேஷமான பலன். கண்டிப்பாக அதோடு கல்யாணமாகாத பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவிகள், புடவை எடுத்து கொடுப்பது, மாங்கல்யம் எடுத்து கொடுப்பது, ஏதாவது ஒரு வகையில் எடுத்து கொடுப்பதெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய நல்ல தான தர்மங்கள். அன்னதானம், கல்வி தானம், மருந்து மாத்திரைகள் தானம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண உதவிகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் புரட்டாசியில் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பாக பெருமாளுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். அதோடு பெரியவர்கள், வயதில் முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் தேடி அவர்களால் பாதிக்கப்பட்ட அமைப்புக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது விசேஷமான பலனை தரும். இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக பெருமாளுக்கு சென்று கைங்கரியம் செய்வதுடன் கோவிந்த நாமாவளியை தினமும் 3 முறை கூறுவது விசேஷத்தின் உச்சக்கட்டம் என்பதை நீங்கள் எல்லோரும் நினைவில் கொண்டு உங்களுடைய சுற்றத்தாருக்கும் சொல்வதன் மூலமாக அவர்களும் வளம் பெறுவார்கள். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சி மாவட்டம் முசிறியில இருந்து ஜெயவேல் பேசுறேன் மேடம். ஓகே ஜெயவேல், நீங்க செல்வி சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க ஜெயவேல். வணக்கம் சார். என்னோட பிறந்த தேதிங்க சார் 31/5/1974 சார். 74 இல்லையா? ஆமா சார், 31/5/74ங்க. 42. ஆமா சார், 42 முடிஞ்சு சார், இப்ப 43 ஆரம்பிச்சிருக்கு சார். சரி. சித்திரை நட்சத்திரம் சார், 2ஆம் பாதங்க. லக்னம் சார் கும்ப லக்னங்க. ராசி கன்னிராசி சார். சரி. சனி மகாதிசையில சார் இப்ப புதன் புத்தி இப்ப ஆரம்பிச்சிருக்குங்க. சரி சார். எனக்கு தொடர்ந்து ஒரு 3 பிரச்சனை நீடிக்கு சார். ஒரு 12 வருஷமா சார் ஒரு 10-15 தொழில் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆயிட்டேன் சார். இப்ப ஒரு 3 வருஷமா நான் எந்த தொழிலும் செய்யலைங்க. சரி. 2வது சார், இப்ப என்னுடைய பூர்வீக பாகத்தை சார் என்னுடைய சித்தப்பாரும் பெரியப்பாரும் ஒரு 4 பங்கு பாகத்துல 2 பங்கு பாகத்தை ஏமாத்திட்டாங்க சார். மீதி 2 பாகத்தையும் அவங்க ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகுறாங்க சார். அவங்க கிட்ட மீட்கணும் சார். 3வது கேள்வி சார், எனக்கு பல வீடு தாத்தா கட்டின வீடு ஒன்று இருக்கு சார். அது புதுப்பிச்சனால கட்டவும் முடியலைங்க. சொல்லுங்க. பழைய வீடு ஒன்று தாத்தா கொடுத்த வீடு சார். அது சரி. இப்போ உங்களோட மெயின் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றீங்க? அதான் சார், எனக்கு அண்ணன் தம்பி இருந்து பூர்வீகத்துக்காக மீட்கணும் சார். 2வது நான் புதுசாக தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன் சார். லாபம் ஏன்னா எனக்கு லாபம். 3வது வீடு கட்டுங்க சார். நீங்கள் எது எப்படியா இருந்தாலும் இந்த புதன் புத்தி வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக தேக ஆரோக்கியத்தில் மனசஞ்சலங்கள், கோபதாபங்கள், கேஸு, வழக்குகள் போன்ற விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டால் பெரிய சிக்கல்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த புதன் புத்தியானது சனி திசையில் இருக்கிறது. மிக மிக கவனம். கோச்சாரத்தில் ஜன்மகுரு இருப்பதனால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது இன்னும் முக்கியமான விஷயம். அடுத்ததாக எப்பொழுதும் திங்கட்கிழமை அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு செல்வது, வெள்ளையிலையை கொடுப்பது, சிவன் மந்திரத்தை ஜபிப்பது, சிவனை சரணாகதி அடைவது, சிவனுக்கு அபிஷேகங்கள் செய்வது, அடுத்ததாக சிவஸ்துதியை கேட்பது, பெரிய அளவுக்கு அனுகூலமும் பெரிய அளவுக்கு ஆபத்திலும் திங்கட்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் அன்னதானம் கொடுப்பது தான் சந்திரனால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக கண்டிப்பாக இந்த புதன் புத்தியில் குருவாயூர் சென்று 6 மாதத்துக்கு ஒரு முறை முடிந்த அளவுக்கு ஏதேனும் உங்களுக்கு இஷ்டமான துலாபாரம் கொடுப்பது இந்த புதன் புத்தியை நல்லபடியாக கடக்கிறதுக்கு, வண்டி வாகன விபத்துகள் இருந்தெல்லாம் தப்பிப்பதற்கு உதவி செய்யும். அடுத்ததாக உங்களுடைய தொழிலமைப்பு மற்ற விஷயத்திற்கு வைத்தீஸ்வரனை சரணாகதி அடைவது, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அடிக்கடிக்கு செல்வது, அங்கே இருக்கிற அங்காரகனுக்கு அர்ச்சனை செய்வது, வைத்தீஸ்வரன் மண்ணை எடுத்துக்கொண்டு வந்து தினமும் பூஜிப்பது போன்ற விஷயங்கள் தொழிலில் கண்டிப்பாக வரும். ஆனால் எல்லா விஷயமும் புதன் புத்தி முடிகின்ற வரை பொறுமையாக இல்லைவென்றால்
எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களாக தான் மாறும். அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. புதன் திசை வரையில் கோபதாபங்கள் இல்லாமல் 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய ஜாதகத்துக்கு நன்மை. கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். உங்களுடைய பெயர் எங்க இருந்து பேசுறீங்க? மகேஸ்வரி ஃப்ரம் ஸ்ரீரங்கம் மேம். சரி, நீங்க செல்வி சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சார். குட் வணக்கம். மார்னிங் சார். நமஸ்காரம். சார் சொல்லுங்க. அக்கா கேட்கணும் சார். அக்கா கல்யாணம் ஆகாம இருக்கு. சரி, அவங்க சொல்லுங்க. பேரு ஜெயக்கொடி. சரி 86ல பிறந்திருக்காங்க. சரி. ராசி வந்து கடகம், ம். நட்சத்திரம் வந்து ஆயில்யம், லக்னம் வந்து ரிஷபம் சார். லக்னம் வந்து ரிஷபம். சரி சொல்லுங்க. கல்யாணம் எப்போ சார் நடக்கும் கேட்கணும் சார். அதாவது ஆக்சுவலாக வந்துமா அவங்களுக்கு கலத்திரத்தில் வந்து அந்த செவ்வாயுடைய பாதிப்பு இருந்தால் தான் அந்த திருமணத்துக்கு உண்டான அமைப்பு வந்து அவங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக பழனி முருகருக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை ஒரு விபூதி அபிஷேகம் பண்ணி பழனி கோயிலே 9 பிரசாதத்தை தானம் கொடுத்து பழனி முருகருடைய அதாவது ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏத்தர் சொல்கிறதோட செவ்வாய்க்கிழமை ரெகுலராக மதியம் வந்து யாருக்காவது அன்னதானம், அதாவது கதம்ப சாதம் என்று சொல்வார்களே, சாம்பார் சாதம் போன்ற அந்த காய்கறிகள் சேர்ந்த சாதத்தை அன்னதானம் கொடுப்பதும் வாட்டர் பேக்கெட் கொடுப்பதும் பெரிய அளவுக்கு அவங்களுடைய வீரியங்கள், அதாவது தோஷத்தினுடைய வீரியம் குறைவதுடன் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அசைவத்தை சாப்பிட்றதை தவிர்த்து கண்டிப்பாக முருகர் அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு போயிட்டு 7 முறை வலம் வந்து நமஸ்காரிப்பது விரைவிலே அந்த திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். என் பேரு சுஜா. ஓகே சுஜா, நீங்க சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். என் தம்பி கல்யாணம் தள்ளிட்டே போகுது. சரி. அவன் பேர் வந்து சுரேஷ்குமார். பிறந்த தேதி வந்து 26/5/1981. சரி. அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, கன்னி லக்கணம். சரி சொல்லுங்கம்மா. கல்யாணம் தள்ளிட்டே போகுதுங்க சார். எந்த வரணும் அமைய மாட்டேங்குது. சரி, கல்யாணம் தள்ளிக்கினே போகுது. கும்ப லக்னமாம்மா அவரு? ஆமா, கும்பராசிங்க சார். சரி சரி. கன்னி கன்னி லக்னம். ஓகே ஓகே. அவிட்ட நட்சத்திரம் இல்லையா அவரு? சரி ஆமாங்க சார், 4ஆம் பாதம். சரிங்கம்மா. நீங்கள் என்ன பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக அவரை வந்து வேலைக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு மிக முக்கியம். அதில் ராகவேந்திர வழிபாடு விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். ஒரு முறை மந்திராலயம் ஸ்ரீ ராகவேந்திர கோயிலுக்கு செல்வதும் அந்த கோயிலில் வலம் வந்து 9 முறை வலம் வருவதும் கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும், அடுத்ததாக வந்து அந்த கோயிலில் வந்து ஸ்ரீ துளசி மண் என்று கொடுப்பார்கள், அந்த மண்ணை வாங்கி கொண்டு வந்து தினமும் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனையும் நல்ல அபிவிருத்தியும் ஏற்படுத்தி தரும். அதோடு இல்லாமல் தென்குடி திட்டை என்று தஞ்சாவூரில் சொல்வார்கள். அந்த தென்குடி திட்டைக்கு போயிட்டு அந்த கோயிலில் உள்ள ராஜகுருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வந்தாலே திருமணத்தில் உள்ள தடைகள் நிவர்த்தி ஏற்படும். ராகவேந்தர் மந்திராலயம் செல்வது, வேலைக்கிழமையில் தரிசனம் செய்வது, அங்கு வேலைக்கிழமை இரவு வந்து கோயிலுடைய கெஸ்ட் ஹவுஸிலே தங்குவது விசேஷமான பலனை ஏற்படுத்தி தரும். காலை மதியம் இரவு என்று 3 தரிசனம் வேலைக்கிழமை பார்ப்பது எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் ஜாதகத்தில் விலகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் மேடம், என்னோட நேம் சாய்தத்தா. நான் சென்னையில இருந்து கால் பண்ணியிருக்கேன். சரி, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஓகே மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். சொல்லுங்க சார், என்னோட நேம் சாய்லதா. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, மீன லக்னம் சார். சரி, என்ன வேணுங்க? சார், நான் போன முறையும் உங்ககிட்ட பேசியிருந்தேன் சார். நான் வந்து திருப்புல்லானி, ராமேஸ்வரம், தேவிப்பட்டினம் போயிட்டு வர சொல்லிருந்தீங்க குழந்தைக்காக. சரி. ஆபரேஷன் பண்ணி கட்டி சரியாச்சுங்க. சரி. இப்போ ஐவிஎஃப் பண்ண சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இப்போ ஐவிஎஃப் பண்ணா அது பண்ணாமே நேச்சுரலா குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? அதாவதுமா ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்த பிறகு மருத்துவத்தின் உதவி நாடுவதும் தெய்வ அனுகிரகத்துடன் மருத்துவ உதவி நாடுவது வந்து சீக்கிரமாக இப்போ உங்களுக்கு குருபலம் இருக்குது. குருபலம் இருக்கிறது இந்த நாளை ஏன் தள்ளி போடணும்? கண்டிப்பாக போங்கம்மா. அது மருத்துவத்தில் ஒன்றும் பாதிப்பில்லாத விஷயங்களாச்சு. எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், தெய்வ பலம் இருக்கிறது. கண்டிப்பாக உடனடியாக செய்வது பெரிய அளவு விசேஷம். அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் வந்து முழு அபிஷேகம் செய்வது, சிவனுக்கு கங்காஜலம் கொடுத்து அபிஷேகம் செய்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நல்ல விசேஷம். இந்த குருபலம் இருக்கின்ற காலத்தில் தெய்வ சன்னிதானத்தில் புது வரவுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது. ஏனாக தள்ளிக்கொண்டே போகிறீர்கள். உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது தான் நலம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார், என் பேர் தகுந்தலா சார். சரி. என் டேட் ஆஃப் பர்த் வந்து 1983 பிறந்திருக்கேன் சார். எங்கேருந்து பிறக்கிறீங்க? எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து கூப்பிட்றீங்க? அரியலூர்ல இருந்து சார், திருச்சி பக்கத்துல. சரி சரி சரி. சொல்லுங்க.
ராசி வந்து கும்பம் சார், நட்சத்திரம் பூரட்டாதி, மிதுன லக்னம். சரி. ஃபர்ஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சு சார். ஆகி 9 வருஷம் ஆகுது சார். திரும்ப கல்யாணம் பண்ணி இப்ப 3 வருஷமா ஆகுது சார். குழந்தையோ இல்ல சார். ரொம்ப வீட்டுல எல்லாம் ஒரே பிரச்சனை. பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கேன், படிச்சதுக்கு வேலை கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்ப வீட்டுல நிம்மதி இல்ல, சண்டை சண்டை சண்டை. சரிம்மா, நீங்க வந்து மீன லக்கணம் இல்லையா? ஆமா சார். நீங்க என்ன பண்ணுங்க? மிதுன லக்னம். மிதுன லக்கணம். சரி சார், மிதுன லக்கணம். ஆனா கும்ப ராசி புரட்டாதி இல்லையா? ஆமா சார். சார் ஏற்கனவே உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் சார். சரி, அதாவது கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீரங்கம் தரிசனம் வந்து மிக மிக முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். ஸ்ரீரங்கத்தை விடவே கூடாது. ஸ்ரீரங்கநாதர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது விசேஷமான பலனை தரும். கண்டிப்பாக சுக்கிர பிரீத்தி என்று சொல்லக்கூடிய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்பது உங்கள் ஜாதகத்தில் இந்த கலத்தர தோஷத்துக்கும் புத்திர சந்தானத்திற்கு உண்டான தோஷத்துக்கு நிவர்த்தி ஏற்படுவதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் கேட்கணும். கோபத்தில் வந்து கேட்காம இருக்கிறது, கோபத்தில் சாமி கிட்ட சண்டை போகிறதெல்லாம் வச்சுக்கூடாது. எப்பயுமே நம்மளுடைய பரிகாரங்கள் என்பது தெய்வம் கண்டிப்பாக நம்மளுடைய தோஷங்கள் நாட்பட்ட பிறவி தோஷத்தை நீக்குவதற்குண்டான பரிகாரங்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில் பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வது, தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனைப்பது, கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது விசேஷமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதோடு கஞ்சனூர் சென்று சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுவது, பசுனை கொடுத்து தீபம் ஏற்றுவதும், கோயிலில் வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணி பிரார்த்திப்பதும் தான் உங்களுக்கு விசேஷம். மேலும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய இதில் வந்து இந்த கடத்திர தோஷத்தினுடைய வீரியம் அதிகரிப்பதனால் மகான்கள் வழிபாடு வைத்துக் கொள்வது விசேஷமான பலனை தரும். மகான்களில் ராகவேந்தர் மற்றும் ராகவேந்தரில் நான் கும்பிடுவதனால் ஈஸியாக சொல்கிறேன். அந்த ராகவேந்தர் வழிபாடு வைத்தால் வேலைக்கிழமையில் அந்த அன்னதானத்திற்கோ அருகில் உள்ள ராகவேந்தர் சன்னிதானத்துக்கு சென்று விட்டு வர வர பெரிய யோகமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்கிருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். பேர் வசந்தி. தம்பிக்காக கேட்கணும். ஓகே வசந்தி, அவங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். பேர் வந்து கோபி, கடக ராசி. சரி. பூச நட்சத்திரம், சிம்ம லக்னம் சார். சரி. வயசுமா? செய்யா தப்புக்காக தண்டனை அனுபவிச்சிருந்தான் சார். வயசு 22 சார். என்ன நட்சத்திரம் சொன்னீங்கம்மா? பூச நட்சத்திரம் சார், கடக ராசி. சரி சரி. சிம்ம லக்னம். ஆமா சார். சரி சரி சரி. வயசு வந்து 22 இல்லையா? ஆமா சார். ஆமா சார். சரி, சொல்லுங்க. தம்பி வந்து செய்யாத தப்புக்காக ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல தண்டனை அனுபவிச்சிருந்தோம் சார் ஜெயில. சரி. அதனால இப்ப நாங்க இப்ப பெயில எடுத்துட்டோம். எதுக்கு பிரச்சனை வருமா இல்ல அவன் மேல எந்த இதுவும் கிடையாது. ஆனா மேல மேல இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவனை. அவருக்கு சனி வந்து ஜாதகத்திலே பாதிப்பு இருந்தனால தான் இந்த தண்டனை இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதுமா. அதனால சனி வந்து 2017 டிசம்பர் வரைக்கும் இருக்கிறதுனால அவருக்கு நெகட்டிவாக இருக்கு. கண்டிப்பாக ரெகுலராக மிக கவனமாக பார்த்துக்கோங்க. எந்தவித வம்பு இல்லாமல் தான் உண்டு தன் வேலை என்று முடிந்தால் தொலைதூரத்துக்கு சென்று விட்டு இருப்பது தான் நன்மை ஏற்படுத்தி தரும். ஏன்னா எதிரிகளுடைய பாதிப்பு வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வீரியம் அதிகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் இரவு வந்து வெளியில் போகிறது வருவது நண்பர்களுடன் இருப்பதெல்லாம் மிக மிக கவனமாக பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து ஆப்போசிட் செக்ஸ் என்று சொல்வார்கள். உங்கள் தம்பி என்றால் ஆணாக இருக்கின்ற சமயத்தில் பெண்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக திருவாரூரிலிருந்து திருத்துறை போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு செல்வதும், 9 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு முழு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் அடி வயிற்றில் தடவி கொண்டு வருவதும், சனிக்கிழமை அனுமன் கோயிலுக்கு செல்வதும், அனுமன் கோயிலில் அல்லது தினமும் அனுமன் சாலிசா கேட்பது மட்டும்தான் அவருக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பாக விளங்கும். அடுத்ததாக வந்து அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் 43வது பாடலை பயபக்தியுடன் படிக்க சொல்லுங்கள். டெய்லி 5 முறை. பெரிய அளவுக்கு மிக மிக கவனமாக சனிக்கிழமையில் அசைவத்தை தவிர்க்க சொல்லுங்கள். சனிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்க சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு மிக மிக கவனமாக 2017 டிசம்பர் பிறகு எல்லாம் நார்மலாக வரும். அதன் பிறகு எல்லாத்திலும் சந்தோஷமாக இருக்க சொல்லுங்கள். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. சரிம்மா, உங்களுடைய பேர் என்னம்மா? என் பேர் ஜெயாங்க. சரி, சார் கிட்ட பேசுங்க. என் பொண்ணு கேட்கணும் சார். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. ஜெயாமா, சொல்லுங்க. ஆமாங்க, என் பொண்ணு கேட்கணுங்க. என் பொண்ணு ரேவதி நட்சத்திரங்க. சரி. அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து எப்ப ஆகும்னு சொல்லி கேட்கலான்ட்டு. சரி, சொல்லுங்கம்மா. எதுவுமே சொல்லலையே. ராசி நட்சத்திரம்லாம் ரேவதி நட்சத்திரம் மட்டும்தான் தெரியுமா? ரேவதி நட்சத்திரம் மீன ராசிங்க. வேற லக்னம் தெரியாது? லக்னம் ரேவதி லக்னம் சொன்னாங்க. மீன லக்னமே சொன்னாங்களா? ஆமாங்க. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து எவ்வளோ வயசு சொன்னீங்க இப்போ?
அவங்களுக்கு வந்து 25 முடிஞ்சு 26 நடக்குதுங்க அவங்களுக்கு. சரி சரி. அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக திருமணத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால், தோஷம் இருந்தால் திருச்செந்தூர் சென்று விட்டு வருவது மிக மிக விசேஷமான பலனை தரும். திருச்செந்தூருக்கு செல்வது, பசுனை கொடுப்பது, கொடிமர நமஸ்காரம் பண்ணுவது, கோயிலிலே 39 லட்டை தானம் கொடுத்து விபூதி அபிஷேகம் செய்து விட்டு திருச்செந்தூரில் பச்சை வண்ண கலரில் இருக்கின்ற படத்தை வாங்கி தினமும் காலையில் 6லிருந்து 7 மணிக்குள் வீட்டிலே 7 அகல் தீபம் ஏற்றி கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகருடைய பாடல்களை ஜபிப்பது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொடர்ச்சியாக இது பண்ணுவது விசேஷமான யோகத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன் திருமணம் அடைந்த பிறகு அதாவது உங்கள் மகளும் மருமகனும் சேர்ந்து பச்சரிசி துலாபாரம் அவர்களுக்கு எடைக்கு கொடுப்பது திருச்செந்தூர் முருகருக்கு அந்த பிரார்த்தனை செய்து கொள்வது திருமணத்தில் உள்ள தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ஸ்ரீலதாங்க. சரி, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேங்க. சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம். நமஸ்காரமா, சொல்லுங்க. நமஸ்காரங்க. நான் இப்ப என் சன்னுக்கோசரம் பண்ணிருக்கேங்க. அவர் கடகராசி, கடகலக்னம், பூச நட்சத்திரங்க. சரி. 12 to 1987 பிறந்திருக்காருங்க. சரி. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. சரி. அதாவதுமா அவரை வந்து கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த மாதிரி கடகராசி கடக லக்னமாக இருக்கின்ற சமயத்தில் 2 விஷயங்கள் ஞாபகம் வைத்துக்க சொல்லுங்கள். சனிக்கிழமை ரெகுலராக சிவனை வழிபாடு வந்து சிவனுக்கு அபிஷேக பொருள் கொடுப்பதும் வெள்வேலையை கொடுப்பதும் 9 வாரம் தொடர்ச்சியாக அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போகிறது பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு முறை ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலத்திற்கு போயிட்டு அங்கே இருக்கின்ற சிவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது விசேஷமான பலனையும் கோபதாபத்தை விட்டு அந்த மூலசூடு என்று சொல்லக்கூடிய மனம் ஒருநிலைப்படுத்தாத அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு திருமணத்திலும் இவர்களுக்கு உண்டான தோஷத்தை நிவர்த்தி செய்யும். வருடத்துக்கு ஒரு முறை செல்லக்கூடிய இடம் வந்து அற்புதமான இடம் வந்து ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம். அந்த ஸ்ரீசைலத்தில் சென்று ஸ்ரீசைலத்தினுடைய சிவனை வந்து வழிபாடு செய்வதுடன் அபிஷேகம் செய்வது விசேஷமான பலனையும் அந்த கோயிலில் நடைபெறுகின்ற அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த கைங்கரியம் செய்வதும் பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் தொடர்ச்சியாக திருமணம் முடிந்த பிறகும் விடாமல் செல்வது உத்தமமான பலனை தரும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ, வணக்கம்மா. உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என்னோட நேம் சரண்யா, சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே சரண்யா, நீங்க ஷெல்வி சார் கிட்ட பேசுங்க. ஓகே சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சரண்யாமா, சொல்லுங்க. நமஸ்காரம் சார். என்னோட சிஸ்டருக்காக கேட்கணும். அவங்க நேம் வந்து நிஷாந்தி. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 17/3/1990. டைம் ஆஃப் பர்த் 9:30 PM. ராசி வந்து விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம், துலா லக்னம். சரி, சொல்லுங்க சார். இப்ப கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாமே தடையா இருக்குங்க சார். ஸ்டடிஸ் பேசிக்ஸ்லயே ரொம்ப ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ மேரேஜ் அவங்களுக்கு 27 இயர்ஸ் ஆகுது. ஒரு 5 இயர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு மேரேஜ் டிலே ஆகிட்டே போகுது, தள்ளி போயிட்டே போகுது. ஸோ அவங்களுக்கு நல்ல வரன் அமையுமா? ஃபர்தரா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ப்ளஸ் அவங்களுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். கால சர்ப தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பரிகாரம் வந்து இந்த வாழலையை வெட்டி அதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணலாமான்னு எங்களுக்கு தெரியல. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும்பா நான் அதுக்கெல்லாம் நான் மாற்று கருத்து உடையவன். என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ சரணாகதி அடைவது தான் விசேஷமான பலனை தரும். அடுத்தது வந்து அதுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள். உங்கள் பாப்பா வந்து ரெகுலராக வந்து திங்கட்கிழமை காலையில் 6லிருந்து 7 மணிக்குள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த குழந்தை வந்து வாழ்க்கை முழுவதும் செல்வது விசேஷமான பலனை தரும். திங்கட்கிழமை காலையில் 6லிருந்து 7 மணி என்பது பெரிய விஷயம் இல்லை. அதாவது சந்திர ஓரையில் அங்கே இருக்கின்ற சிவனை வழிபாடு பண்ணுவதும் சிவனுக்கு அபிஷேக பொருளை கொடுப்பதும் வெள்ளிவேலையை கொடுப்பதும் சிவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுவதும் குங்கும அர்ச்சனை செய்வதும் சிவசுதியை கேட்பதும் சிவகாயத்ரியை ஜபிப்பதும் பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன் வருடத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ சந்திரன் கோயில் என்று சொல்லக்கூடிய திங்களூர் செல்வது விசேஷமான பலனை தரும். முடிந்தால் திங்களூரில் அபிஷேகம் செய்வது அதைவிட சிறப்பான பலனை தரும். ரெகுலராக எப்பொழுதும் வந்து பிரசித்தி பெற்ற சிவாலயங்களுக்கு செல்வது யோக பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து மிக மிக அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படுவதற்கு எங்கள் சென்னையிலே இருப்பதனால் கபாலீஸ்வரர் சென்று வழிபாடு செய்வது, மாதத்துக்கு ஒரு முறையாக செல்வது, கற்பகாம்பாள் வழிபாடு செய்வது, சிவனுக்கு அங்கே இருக்கின்ற அன்னதானத்தில் சிறந்த அமைப்பு சிவன் விரும்புவது அன்னதானம் தான். கங்கை ஜலத்தை கொடுத்து அபிஷேகம் செய்வது, இதை செய்து கொண்டு வந்தாலே அவர்களுடைய தாடைகள் அந்த கோபதாபங்கள் எல்லாம் இழந்ததெல்லாம் திருப்பி கிடைப்பதற்குண்டான அனுகூலங்கள், சிவனை சரணாகதி அடைவதே விசேஷமான பலனை இவருடைய ஜாதகத்துக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் மீண்டும் சந்திக்கலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம்.
சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, இப்போ பாவங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஆலயங்களுக்கு போகணும்? அதாவதுமா எல்லா ஒரு ஏரியாவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இதுக்குன்னு உண்டு, நம்ம முன்னோர்கள் கொடுத்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வட திருமுல்ல வாயில் இருக்கு, ஆவடி பக்கத்தில் மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில்னு பெரிய அளவுக்கு சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுயம்பு மூர்த்தி அவர். அந்த சுயம்பு மூர்த்தியுடைய தலையில் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்தின் தலையில் வெட்டப்பட்ட தழும்பு இருக்கும். அதனால் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் பார்த்திங்கன்னா சிவனுக்கு வந்து அபிஷேகம் உண்டு என்றாலும் இந்த சிவனுக்கு மட்டும் எப்பொழுதும் அதாவது எல்லா தினமும் சந்தன காப்பு செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் வந்து கண்டிப்பாக யாராவது இந்த அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களுக்கும் எப்படி சபரிமலைக்கு போகிற மாதிரி இந்த கோயில் மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்து அந்த கோயிலில் அந்த பூஜை முறையில் கலந்து அந்த சந்தனத்தை பெற்றுக்கொண்டு சென்றாலே எந்தவித பாவங்களும் நீங்கும் என்பது அதனுடைய ஐதீகம். நம்ம சென்னை வாழ் மக்கள் இல்லாமல் எந்த ஊர் மக்களும் சென்னைக்கு வரக்கூடிய சமயத்தில் இந்த வட திருமுல்லைவாயில் போயிட்டு மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயிலில் தரிசனம் பண்ணுவது அவர்கள் குடும்பத்தினர் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் என்பது ஒரு பெரிய அதுவன்பான ஐதீகம். அந்த ஐதீகத்தின்படி நமக்கு நிச்சயமாக நீங்கும் என்று நம்பிக்கையுடன் செல்லலாம். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? டி பாலாஜி, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சரி, நீங்க சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. நமஸ்காரம், சொல்லுங்க. நமஸ்காரம் சார். எனக்கு இந்த ஒரு 2 வருஷமா கொஞ்சம் வேலையே இல்லாம இருக்கு. ஏன்னா இருந்த ஒரு 23 வருஷம் ஒரே கம்பெனில தான் இருந்தேன். அங்க இருந்து பிரச்சனைல வந்துட்டேன். என்னோட ராசி வந்து தனுசு ராசி, புரோட நட்சத்திரம், மகர லக்னம். வயசுங்க? வருஷமா வேலை இல்லாம இருக்கு. பிசினஸ் ஆவது பண்ணலாம்னு பார்த்தேன். வயசுங்க? அது விற்கலாம்னு பார்த்தா அதுவும் விற்க முடியல. வயசு சார்? வயசு 50 சார். கடக லக்னமா நீங்க? மகர லக்னம் சார். மகர லக்னம். சரி சரி சரி. பூராட நட்சத்திரம். புரோட நட்சத்திரம், தனுசு ராசி. சரி, அதாவது ஏற்கனவேங்க உங்களுக்கு இவ்வளோ வருஷம் 27 வருஷம் ஒரு இடத்துல உத்தியோகத்திலேருந்து இது மாதிரி பிரச்சனை ஆகுதுன்னாவே சனி வந்து 7 சனி ஆரம்பித்தவுடன் இவ்வளோ பாதிப்புகள் வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ளணும். எனவே வந்து இப்போதைக்கு பிஸ்னஸ் எல்லாம் வந்து அடுத்த வருடம் டிசம்பர் வரைக்கும் செய்கிறது வந்து எல்லாத்துலேயும் விரயமாக்கி கடனாளி ஆக்குவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக இந்த அமைப்புக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக வந்து முடிஞ்ச அளவுக்கு உத்தியோக பிராப்தத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக வந்து எங்கே இருக்கீங்க? சென்னையில் தான் சார். அம்பத்தூர். சென்னையில் இருக்கீங்கன்னா ரொம்ப அம்பத்தூர்னா ரொம்ப பக்கமான இடம். 9 வாரம் வந்து திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போகிறது பெரிய அளவு விசேஷம். வெள்ளிக்கிழமையில் சென்று விட்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தொடர்ச்சியாக 9 வாரம் விடாமல் போங்க. அங்கே இருக்க பெருமாளுக்கு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு வேண்டுதல் செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை செல்வது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுத்து கொண்டே வாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் நல்ல உத்தியோக பிராப்தத்தையும் கிடைப்பதற்குண்டான அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஒரே ஒரு முறை மட்டும் காலஸ்திரி போயிட்டு சிவனையும் அம்பாளி வழிபாடு பண்ணிவிட்டு ராகு கேது பிரீத்தியாக மனதார அங்கே பிரார்த்தனை செய்துட்டு பசுனை கொடுத்துட்டு ஒயிட் கலர் ஸ்வீட்ஸை பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தாவே உங்களுக்கு இருக்கின்ற இந்த தடைகள் நிவர்த்தியாகி உத்தியோகத்துக்கு மீண்டும் கிடைப்பதற்குண்டான யோக பலன் கிடைக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் திருவள்ளூர் மாவட்டத்துல பேசுறேங்க. என் பேர் சுந்தரி. சரி, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். என் பேர் சுந்தரிங்க. எனக்கு 46 வயசு. துலா ராசி, விசாக நட்சத்திரம், கடக லக்னம். கடக லக்னமாமா? ஆமாங்க. சரி. என் பேர்ல வீடு ஒண்ணு இருக்குது. அது சேல்ஸ் பண்ணோன்ட்டு நாங்க 2-3 வருஷமா ட்ரை பண்றோம், முடியவே மாட்டோம் சார். வந்து கட் ஆயிடுது, கிட்ட வந்து கட் ஆயிடுது. சரி, அதுக்கு எளிய பரிகாரம் என்ன இருந்தா பாருங்க சார். அதாவதுமா எங்க இருக்கீங்கம்மா நீங்க? திருவள்ளூர் புற்றூர் கிட்ட. திருவள்ளூர்ல இருக்கீங்களா? ஆமாங்க. ஒரே ஒரு முறை மட்டுமா கொஞ்சம் சிரமம் பார்க்காம கஞ்சனூர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே சுக்கிரனுக்கு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உடனே அங்கேருந்து பக்கத்திலே இருக்கிற பட்டீஸ்வரம் துர்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு அந்த துர்கைக்கு வழிபாடு பண்ணிவிட்டு 9 வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ராகு கால துர்கா பூஜைக்கு பணம் கட்டிட்டு வந்து அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு வர மாதிரி சொல்லிட்டு வந்தாவே ஆஃபீஸில் பணம் கட்டினாவே 180 ரூபா ஏதோ தான். அந்த பணம் கட்டிட்டு அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த துர்கை படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிலமோ வீடோ விற்பது போன்ற பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சொல்லுங்க. நமஸ்காரம் சார். என் பையனுக்காக நான் கேக்குறேன் சார். சொல்லுங்க.
என் பையன் மோகன் பாபு பேரு. சரி. பிறந்த தேதி 16/10/1980 சார். சரி, 36 வயது. இன்னும் திருமணமே இன்னும் ஒரு தடவை கூட பொண்ணு பாக்கல சார். எல்லா பரிகாரமும் எல்லா கோயிலும் போய் செய்தாச்சு. ஜாதகம் பாக்குற சொல்றேன் அவர்கிட்ட. என்ன லக்னம் அதெல்லாம் சொல்லுங்க. லக்னம் தெரியல சார். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, பையனை ஒரு முறை மட்டும் கேரளாவில் இருக்கிற குருவாயூரப்பன் கோயிலுக்கு போயிட்டு கோயிலை மொத்தம் 9 முறை சுற்றிட்டு 9 முறையும் 9 வாட்டி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பொருளில் வந்து மனதார அவருக்கு என்ன பொருள் பிடிக்குதோ 54 பொருள் இருக்கும். அந்த பொருளில் ஒரு பொருளை வந்து துலாபாரம் கொடுத்துட்டு அந்த குருவாயூரப்பன் கடையில் அந்த கோயிலில் பிரசாத கடையில் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ண நல்லெண்ணெய்னு விற்பாங்க. அந்த நல்லெண்ணெயை வாங்கிட்டு வந்து தினமும் டெய்லி காலையில் குளித்து விட்டு ஒரு டிராப் உச்சந்தலையில் வைத்து தலைவாரிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக குருவாயூரோட படத்தை வைத்து தினமும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டிலே 7 அகல் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக குருவாயூர் துலாபாரம் கொடுத்துட்டு 48 நாளுக்குள் உங்கள் பையனுக்கு இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஏற்படுவதை பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். மேடம் வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்கிருந்து சார் பேசுறீங்க? என் பேர் கிருபானந்தன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே கிருபானந்தன், நீங்கள் சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். என்னோட பிரதனிலாக்கா கேட்குறோம். அவருக்கு திருமணம் இதாகல. அவர் சொல்லுங்க. ரிஷப ராசி, கும்ப லக்னம். கும்ப லக்னம், நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் சார். சார் வயசுங்க? 18/4/1980 பிறந்தாரு. 3:27 AM வெள்ளிக்கிழமை. சார் 36 வயது ஆகுது இல்லையா? ஆமாங்க சார். அகோபிலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்திராவில் இருக்கிறது நரசிம்மர், அதாவது 9 நரசிம்மர் இருக்கக்கூடிய ஒரு மலை கஷேத்திரம் அது. அந்த அகோபிலம் நரசிம்மர் கஷேத்திரத்தில் 9 அவரால் பார்க்க முடியல என்றாலும் லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் அங்கே இருக்கிற நரசிம்மர்கள் அவரால் முடிந்த அளவுக்கு நரசிம்மர், பாவ நரசிம்மர்லாம் இருப்பாங்க. அந்த நரசிம்மர் கஷேத்திரத்துக்கு போயிட்டு தரிசனம் பண்ணுறதோட பசுனை தேன், நல்ல ஒரிஜினல் தேனை வாங்கிட்டு போயிட்டு கொடுங்க அபிஷேகத்துக்கு. அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே வந்தாவே அந்த அவருக்கு இருக்கிற நவகிரக தோஷத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் இந்த அகோபிலத்தில் உள்ள 9 நரசிம்மர்கள் பார்த்தால் அந்த தோஷங்கள்லாம் நீங்கும் என்பது தான் ஐதீகம். அங்கே தான் இரண்யகசிபை வதம் செய்த இடம் அது. அப்பேற்பட்ட ஒரு அந்த சன்னிதானத்திற்கு சிரமம் பார்க்காமல் போயிட்டு பிரார்த்தித்து கல்யாணம் முடிந்து ஒரு வருடமும் வருவதாக, குடும்பத்துடன் வருவதாக வேண்டுதல் செய்ய சொல்லுங்கள். அவருக்கு இருக்கின்ற எந்த தோஷமும் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக அதோட வந்து ஆதித்யதீயம் என்று சொல்லக்கூடிய சூரிய மந்திரத்தை தினமும் கேட்பதோ அல்லது சொல்வதன் மூலமாக அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் யாருக்காவது உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். திருமணத்தில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்படும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேங்க மேடம். சரி, சார் கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். கருத்து ராசி. ஹலோ பூராட நட்சத்திரம் சார். இது லக்னம் சார். வயசு? வயசு 4/6/1977 பிறந்தேங்க சார். நான் 39 வயசு நினைச்சேன். உங்களுதாம்மா அது? எனக்கு தாங்க சார். சொல்லுங்க, என்ன வியாபாரம் பாக்குறேன் சார். பூக்கடை வச்சிருக்கேன். சரி. வீட்டுக்கார் சரி இல்லாம நான் தான் சார் 2 பசங்களை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க சார். சரி. தொழில் கொஞ்சம் தொழில இடையூறுகள் வருதுங்க சார். வியாபாரத்துல இந்த பிரச்சனையா இருக்கு. வியாபாரம் நடக்கல சார். உடம்பும் கொஞ்சம் உடம்பு அப்பப்போ சரியில்லாம போயிருதுங்க சார். அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும். வியாபாரம் பார்த்தா தான் சார் நான் பழைக்க முடியும். அது ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், கிடைக்கல. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு சார். சரிங்கம்மா, நீங்கள் சிரமம் பார்க்காம ஆமாம் ஒரு வாட்டி மட்டும் கும்பகோணத்துக்கு கண்டிப்பாக போயிடுங்க. கும்பகோணத்தை போய் கும்பாரேஸ்வரர் கோயில் இருக்கும். அங்கே சிவனியும் மங்களாம்பிகையும் தரிசனம் பண்ணுறது பெரிய அளவு விசேஷம் ஏற்படும். அந்த கும்பாரேஸ்வரர் தான் கும்பகோணத்துக்கு பேர் வரக்கூடிய அற்புதமான ஒரு திருக்கோயில் அது. அந்த கோயிலை முடிச்சுட்டு ஆலங்குடி குருஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துட்டு அந்த கோயிலில் அபிஷேக விபூதி கொடுப்பாங்க. அந்த அபிஷேக விபூதியை தினமும் வைத்து கொண்டு வருவது விசேஷமான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் பட்டீஸ்வரம் அப்படியே முடிஞ்சிட்டு செவ்வாயுடைய ஸ்தலம் பட்டீஸ்வரம் என்பது பெரிய அளவுக்கு விசேஷம். வைத்தீஸ்வரன் கோயில் என்பது செவ்வாயுடைய ஸ்தலம். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டு அந்த அங்கே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் பசுனை கொடுத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நோய் உபத்திரம் தீர்வதற்குண்டான பலனும் வியாபாரம் அபிவிருத்தி ஏற்படுவதற்கு கண்டிப்பாக ஆலங்குடியில் உள்ள தட்சிணாமூர்த்தி வழிவகை ஏற்படுத்தி தருவார். இந்த 2 கோயிலுக்கும் வருஷத்துக்கு சிரமம் பார்க்காமல் 2 முறை சென்று விட்டு வர வர அதனுடைய வித்தியாசத்தை கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் கண்கலங்காமல் இருக்கக்கூடிய இடம் வந்து வைத்தீஸ்வரனும் ஆலங்குடியுடைய குருஸ்தலம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய பெயர் எங்கிருந்து பேசுறீங்க?
நான் கரூர்லேருந்து பேசுறேங்க, பேர் ரகுராமன். சரி சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார் ராசி வந்து துலா ராசி, துலா லக்னங்க சார். சரி. மனைவி இது வந்து கடக ராசி. இல்ல, உங்களது நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சுவாதி நட்சத்திரங்க. சரி. வயசு 31ங்க. சரி, ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க சார், குழந்தை இல்லைங்க. சரி. மனைவி இது என்ன சொன்னீங்க? மனைவி வந்து கடக ராசி, சிம்ம லக்னங்க சார். சரி. பூச நட்சத்திரம். சரி. உங்களது வந்து துலா ராசி, துலா லக்னமே. ஆமாங்க சார். சரி. நீங்கள் சிரமம் பார்க்காம கண்டிப்பாக வந்து திருநள்ளாறு போகிறது, 2 பேரும் போகிறதும் நலத்திருத்தத்தில் முடிந்த அளவுக்கு நீராடலோ தெளித்து கொள்வதும் விசேஷமான பலனையும், அந்த கோயிலுக்கு அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சிதற்காய் உடைத்து கொள்வதும், சிவனியும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து சனி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அந்த அபிஷேக விபூதியை வாங்கி கொண்டு வருவதும், நீங்கள் அந்த அபிஷேக விபூதி தினமும் அடி வைத்தில் தடவி கொண்டு வருவதும், அதோட நல்ல விபூதியை மிக்ஸ் பண்ணி அந்த விபூதி தீராமல் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் ஒய்ஃபுக்கு தென்குடி திட்டைக்கு போயிட்டு குருவுக்கு வந்து பசுனை கொடுத்து அர்ச்சனை பண்ணி சிவன் அம்பாள் வழிபாடு பண்ணி அபிஷேக விபூதியை பண்ணி அந்த அபிஷேக விபூதி நல்ல விபூதியோடு மிக்ஸ் பண்ணி அவங்க அடி வயிற்றில் தடவிக்கொள்வதும், வருடம் ஒரு முறை ரெகுலராக குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கண்டிப்பாக வருகிறேன் என்று பிரார்த்திப்பதும், இந்த பரிகாரத்தை பிடித்து கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் விசேஷமான பலனை உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நான் தொடர்ந்து பேசலாம் சார். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால ரொம்பவே அவதிப்படுவாங்க, துன்பத்தை சந்திப்பாங்க. ஸோ அதுலேருந்தெல்லாம் மீளணும் அப்படின்னா எந்த மாதிரியான? ஈரோடுலமா சென்னிமலை முருகன்னா எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஸ்தலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயிலுடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு படிக்காசுக்கு வழங்கிய ஸ்தலம் என்று ஸ்தல வரலாறு கூடுகிறது. மேலும் வந்து கந்த சஷ்டி கவசம் அரங்கேற்றிய இடம். இந்த கோயில் அடிமலை வாரத்திலிருந்து தினமும் திருமஞ்சன நீர் சென்று அபிஷேகத்திற்காக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயில் வழிபாடு செய்தார்கள் என்றால் நோய் தீராத நோய் தீரும் என்பதுடன் துன்பங்கள்லாம் எப்பேற்பட்ட கஷ்டமாக வழியாக வரக்கூடிய துன்பங்கள்லாம் தீரும் என்பதற்குண்டான ஐதீகமான ஒரு அற்புதமான கோயில் சென்னிமலை முருகர் கோயில், ஈரோடு மாவட்டத்தில். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் வணக்கம் ஜோதிட நேரம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஓகே சார், இப்போ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஆலயங்களுக்கெல்லாம் போகணும்? எப்பயுமே வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா? அதாவது ஆக்சுவலாக சந்தோஷம் என்பது வந்து ஏதாவது ஒரு தோஷங்களுடைய நிவர்த்தி இருந்தால் தான். சந்திர தோஷம் என்பது ஒரு பெரிய விசேஷம். அது வந்து எல்லாருக்கும் வந்து இந்த சந்திரனுடைய பாதிப்பு இருந்தால் சந்தோஷம் போயிடும். அந்த சந்திரனுடைய பாதிப்புக்காக வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லா நவகிரக ஸ்தலத்திலும் தெரிஞ்சா இருந்தாலும் திங்களூர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது மதி என்பது சரியாக இருந்தால்தான் சந்தோஷம் நிரந்தரமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இடம். அந்த மதி கிடைப்பதற்கு திங்களூர் தான் மிக அற்புதமான இடம். எப்பேற்பட்ட மனிதனுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு தான் வாழ்கிறான். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து சந்திரன் வந்து எப்பொழுதும் நமக்கு வந்து அற்புதமாக இருக்க வேண்டும். மதி கிடக்கூடாது. எவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த மதி இருக்கக்கூடிய இடம் வந்து திங்களூர். இந்த திங்களூர் வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருபவர்கள், சிவனை வழிபாடு பண்ணுறவர்கள், சிவஸ்துதியை கேட்பவர்களுக்கு எப்பொழுதும் இந்த சந்தோஷம் குறையாது என்பது ஐதீகம். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ வணக்கம். உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சரி சார் கிட்ட பேசுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், தனுசு லக்கணம். வயசுமா? வயசு 21/12/95. சரி, சொல்லுங்க. 2 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. சரி, அதாவது தனுசு லக்கணம் இல்லையா? ஒரு முறைமையுமா கண்டிப்பாக வந்து ஆறுபடை வீடுக்கு வந்து கண்டிப்பாக முருகருடைய ஆறுபடை முருகர் ஸ்தலத்திற்கு
சிரமம் பார்க்காமல் புருஷன் பொண்டாட்டியும் வந்து கண்டிப்பாக ஒரு கோயிலாக போயிட்டு வர்றது வந்து 2 நாள் 3 நாளில் போயிட்டு வந்துடலாம். இந்த அறுபடை முருகர் கோயிலுக்கு சென்று விட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட தோஷமும் நிவர்த்தி ஏற்படும் என்பதை கண்கூடாக பார்க்கலாம். சென்னையிலே இருப்பதனால 9 வாரம் வந்து கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயில் முருகரை வழிபாடு பண்ணுவதும், கொடிமரத்துடன் சேர்ந்து கோயிலை வலம் வருவதும், 5 முறை அல்லது 9 முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணுவதும், கோயிலிலே இருக்கக்கூடிய இனிப்புகள் 9 இனிப்புகளை வாங்கி பக்தர்களுக்கு தானம் கொடுப்பதும், 9 வாரத்தில் 1 வாரம் வந்து முருகர் கோயிலில் கந்தசாமி முருகர் கோயிலில் இருக்கிற முருகருக்கு அபிஷேகம் செய்து அந்த விபூதியை தினமும் வைத்து கொண்டு வாருங்க. பெரிய அளவு விசேஷம். அறுபடை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான இடம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பெயர் எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் லட்சுமிமா உத்திரமிட்டிலிருந்து பேசுறேம்மா. சரிம்மா, உங்களுடைய டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு சார் கிட்ட பேசுங்க. சரிங்கம்மா. இந்த பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. என்னோட பேர் வந்து அருண். நான் வந்து கடக லக்னம், துலா ராசி. எனக்கு வந்து குழந்தை இல்லைங்க. நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம், 3ஆம் பாகம். வயசுமா? வயசு 32. சரி, அதாவது கடக லக்னமா நீங்க? ஆமாங்க சார். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை ரெகுலராக துர்கை வழிபாடை வந்து விசேஷமான பலனையும் நல்ல அற்புதத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான கோயில். அதாவது செவ்வாய்க்கிழமை ரெகுலராக விரதம் இருந்து, அதாவது விரதம்னா பட்னி கிடக்காமல் அசைவத்தை தவிர்த்து சைவத்தை மட்டும் எடுத்து இரவு அரிசி இல்லாத உணவை எடுத்துக்கொண்டு துர்க்கையை வழிபாடு பண்ணுவதும் 9 முறை கோயிலில் வந்து வளம் வந்து நமஸ்காரம் பண்ணுறதோட ஒரு செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் செய்து சிவப்பு கலரில் அரக்கு கலர் புடவையை வந்து அம்பாளுக்கு சாத்திட்டு குங்குமத்தை எடுத்து டெய்லி வைத்து கொண்டு வருவது பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு பலனையும் ஏற்படுத்தி தரும். அதோடு இல்லாமல் கண்டிப்பாக, அதாவது மிக முக்கியமான பரிகாரமாக சொல்வது, மேல்மலையின் அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று வருவதும், அந்த அம்பாள் கோயிலில் பிரார்த்தனை பண்ணுவதும், முடிந்தால் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவதும், அங்கே பேய் மேடை என்று சொல்வார்கள், அந்த பேய் மேடையில் நீங்களும் உங்கள் மனைவியும் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணுவதும், கண்டிப்பாக அந்த கோயில் பின்பக்கம் தொட்டில் கட்டுவதற்குன்னு ஒரு மரம் இருக்கும், அதில் தொட்டில் கட்டி வேண்டுதல் செய்துட்டு வந்தாவே கண்டிப்பாக விசேஷமான நல்ல அனுகூலத்தை, நல்ல செய்தியை குடும்பத்திற்கு கிடைக்கப்பெறும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். ஹலோ, கன்னியா லக்னம், கேட்ட நட்சத்திரம், விருச்சிக ராசிங்க, 63 25/9/63ங்க. சரி, சொல்லுங்கம்மா. வியாபார வளர்ச்சிக்கும் வீடு எப்போ வாங்குவோன்னு சொல்லுங்க. அதாவதுமா, உங்களுடைய அமைப்பில் வந்து இப்போ இந்த ஜென்ம சனியை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு வியாபாரம் தொழில் அமைப்பு வருவதற்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சரணாகதி அடைவதும், கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கிறதும், சிவனும் அம்பாளும் இருக்கின்ற படத்தை வாங்கி கொண்டு தினமும் காலையில் 5 அகல் தீபம் ஏற்றி அம்பாளுடைய காயத்ரியும் சிவனுடைய காயத்ரியும் பயபக்தியுடன் சொல்வதும், கோயில் சன்னிதானத்திலே கோளர் பதிகத்தை பயபக்தியுடன் 5 முறை பயபக்தியுடன் படிப்பதும், அம்பாளுடைய அபிஷேக குங்குமத்தையும் அபிஷேக விபதியும் வாங்கி கொண்டு வருவதும், புதன்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுப்பது வியாபார அபிவிருத்தி ஏற்படுவதற்குண்டான ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அதோடு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு முறை மட்டும் சிரமம் பார்க்காமல் ஒரு முறை வந்து தென்குடி திட்டைக்கு சென்று விட்டு வந்து பிரார்த்தனை செய்து அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபதியை வீட்டில் வைத்து கொண்டு தினமும் யூஸ் பண்ணுவதன் மூலியமாக அந்த வீடு அமைப்பு கிடைக்காமல் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஏற்படுவதையும், அபிராமி அந்தாதில் இருக்கிற பூர்வ புண்ணிய தோஷம் நீங்குவதற்குண்டான பாடலான 40வது பாடலை பயபக்தியுடன் சொல்வதுடன் 75வது பாடலான வலிமைக்கு விதியை சொல்வதற்குண்டான 2 பாடலையும் சொல்லிக் கொண்டு வர ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம் ஜோதிட நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? பேசுறேங்க மேடம். சரி, புவனேஸ்வரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சார்கிட்ட பேசுங்க. புதுக்கோட்டையில இருந்து பேசுறேங்க மேடம். தங்கச்சி பேர் வந்து தேவிகா. சரிங்கம்மா. தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சரி. கல்யாண வரன் வந்து தடைப்பட்டுக்கிட்டே போகுதுங்க சார். தனுசு ராசி, மூல நட்சத்திரம் இல்லைங்களா? வேற எதுவும் தெரியாது. வயசு என்ன? வயசு வந்து 28 ஆரம்பிச்சிருங்க சார். ஜூலை 26 டேட் ஆஃப் பர்த். 29. ஓகே 26 வயசு இல்லையா? 27. சரி, இப்போ எங்க இருக்கீங்கம்மா? புதுக்கோட்டையில சார். சரி, புதுக்கோட்டையில் இருக்கீங்க. ஒரு முறை மட்டுமா சிரமம் பார்க்காம கண்டிப்பாக வந்து 2 விஷயம் பண்ணணும் அந்த பாப்பாவுக்கு. 2 விஷயத்தில் வந்து திருவெண்காடு புதஸ்தலம் வந்து விசேஷமான பரிகாரம். திருவெண்காடு புதஸ்தலத்தில் 3 குளம் இருக்கும். அந்த 3 குளத்தில் தீர்த்தம் நீராடிட்டு
கோயிலில் இருக்கின்ற எல்லா சன்னிதானத்திற்கும் பசுனை கொடுத்து தீபத்திற்கு உள் தீபத்திற்கு ஏற்றுவதற்கு குருக்கள் கிட்ட கொடுத்து மனதார தீபம் எரிகின்ற சமயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்வதும், புதனுக்கு அர்ச்சனை செய்வதும், அகோரமூர்த்திக்கு அர்ச்சனை செய்வதும், முடிந்தால் அகோரமூர்த்திக்கு அபிஷேகம் செய்வதாக பிரார்த்திப்பதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக ஒரு முறை திருப்பதி மலைக்கு சென்று விட்டு வருவதும், புதன்கிழமையில் தரிசிப்பதும், புதன்கிழமை இரவு மலையில் உள்ள அந்த கோட்டரஸில் தங்கி கொண்டு வருவதும், அந்த திருப்பதி மலையில் ஒரு நாள் இரவு தங்குவதன் மூலியமாக உங்கள் மகளின் ஜாதகத்திலோ மகனின் ஜாதகத்திலோ எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஏற்பட்டு திருமண அமைப்பு கைகூடுவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். மேடம், நான் சரண்யா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரி சார் கிட்ட பேசுங்க. சரண்யா சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். நேம் சரண்யா சார். கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம், மேச லக்னம், டேட் ஆஃப் பர்த் 7/11/1988. சரி, என்ன வேணுமா சார்? 4 இயர்ஸ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, செட் ஆக மாட்டேங்குது. சரி, ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எப்போ என்ன பண்ணலாம்? சரி, அலைன்ஸ் மட்டும். அப்போ அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, செட் ஆக மாட்டேன்றீங்க இல்லைங்களா? செட் ஆக மாட்டேங்குது 4 இயர்ஸ். விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு பாடலை டெய்லி கேட்டுக்கொண்டே வாங்க. உங்களுக்கு இருக்கிற தோஷம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். அதை மனமாற கேளுங்க. ஏதோ செல்வி சொல்லிட்டாருன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகும் அந்த மந்திரம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். ஒரு முறை திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியுடன் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வருவதாக வேண்டுதல் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை அருகில் உள்ள பெருமாளுடன் தாயார் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வதும், தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சிப்பதும், 9 தாமரை மலரை கொடுத்து அர்ச்சனை செய்வது வெள்ளிக்கிழமையில் பெரிய அளவு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப கோயில் சாமி படத்தை வைத்து தினமும் பூஜிப்பது நல்ல வரனை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு. அத்துடன் கோவிந்த நாமாவளி தினமும் ஜபிப்பது சிறந்த அமைப்பையும் ஏற்றத்தையும் நல்ல மணமகனை கிடைப்பதற்குண்டான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம், என் பேர் சத்யநாராயணன். சரி, எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் சென்னையில பேசுறேன். என் பேர் சத்யநாராயணன். புதுசு நட்சத்திரம் கடகராசி. சரி, கடகலட்சணம் சார். லக்னம் நான் உள்ள கடகலட்சணம் அனுப்பினேன். சரி, நான் வயசு என்னங்க? என் வயசு 50 வயசு எனக்கு. சரி, சொல்லுங்க. லாஸ்ட் இப்போ சின்ன வயசு வேலைக்கு போயிருந்தேன். 4 வருஷமா என்னால வேலைக்கு போக முடியாது. பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, அம்மா கூட கதை பிரச்சனை, முப்படி பிஏ படிக்கிறோம். வேலைக்கே போக முடியல, பிசினஸ் பண்ண முடியல. பிசினஸ் ஒன்று போட்டிருக்கேன், பட் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏதோ பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சரி, எங்க இருக்கீங்க நீங்க? குரோம்பேட்டுங்க. குரோம்பேட்டு சென்னையில இருக்காங்க. சென்னையில் குரோம்பேட்டில் இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க. சரி, கண்டிப்பாக ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை சென்னையில் கொஞ்சம் சிரமம் பார்க்காம மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வருவது விசேஷமான பலன். அந்த கபாலீஸ்வரர் முடித்துட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா முண்டக கன்னியம்மன் கோயில் இருக்கும். இந்த முண்டக கன்னியம்மன் கோயிலே வழிபாடு ஒரு வாரம் 9 வாரம் தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பிறகு மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியாக வருவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் கதம்ப சாதத்தை யாருக்காவது தானம் கொடுக்க எப்பேற்பட்ட தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு திருப்பி நல்லபடியாக உத்தியோகத்தில் செல்வதற்குண்டான பிராப்தமும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படுவதற்குண்டான அனுகூலமான பரிகாரம். கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம், ஜோதிட நேரம். வணக்கம் மேடம், நான் செந்தில்குமார் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். செந்தில்குமார், நீங்க சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் சார். எந்த சரி, லக்னத்துல சுக்கிரன் இருக்கு. 2வது இல்லைங்க, தனுசு ராசி பூராட நட்சத்திரம். என்ன லக்னம்? மிதுன லக்னம் சார். சரி, சொல்லுங்க. வயசு என்ன? தொழில் எதுவுமே இல்ல, வயசு 37 சார். வயசு 37. சரி சரி. ஆமா. தொழில் காசு எது போட்டாலும் முடங்கிடுது சார். இது வருமானமே இருக்க மாட்டேங்குது. சரி. குடும்பமும் இல்ல சார். அதாவது தனிப்பட்ட நிலைமையில இருக்கு. ரெண்டுமே எதுவுமே இல்ல. தொழிலும் இல்ல, குடும்பமும் இல்ல சார். குடும்பமும் பிரிஞ்சிருக்கு, தொழிலும் இல்லை இல்லைங்களா? ஆமா ஆமா சார். 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. வருடத்துக்கு 2 முறை எப்பொழுதும் ஆலங்குடி குருஸ்தலம் சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், கோயிலிலே 39 லட்டை தானம் கொடுத்து பயபக்துடன் பிரார்த்திப்பதும், தட்சிணாமூர்த்திக்கு அங்கே இருக்கின்ற குருவுக்கு குருவாக தட்சிணாமூர்த்தி இருப்பவருக்கு அபிஷேக பொருள்களை கொடுப்பதும், மனதார பிரார்த்திப்பதும், அங்கிருந்து அபிஷேக விதியை வாங்கி கொண்டு வருவதும், அதோடு தஞ்சாவூரிலிருந்து 10 கிலோமீட்டர் உள்ள தென்குடி திட்டைக்கு செல்வதும், அங்கே இருக்கின்ற குரு பகவானுக்கு பசுனை கொடுத்து மனதார பிரார்த்திப்பதும், குருவுக்கு அர்ச்சனை செய்வதும், அந்த கோயிலில் அபிஷேக விபூதி 2 அபிஷேக விபூதியை மிக்ஸ் செய்து நல்ல விபூதியுடன் சேர்த்து தினமும் வைத்து கொண்டு வருவதும், வேலைக்கிழமை மதியம் எப்பொழுதும் யாருக்கும் இனிப்புகளை தானம் கொடுப்பதும்,
அதாவது சாப்பாடுடன் ஒரு இனிப்பையும் சேர்த்து தானம் கொடுப்பதும் இந்த குடும்பத்திற்கும் உத்தியோகத்திலும் தொழிலமைப்பிலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாழக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கொள்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. ஆலங்குடிக்கும் செல்ல வேண்டும், தென்குடி திட்டைக்கும் செல்ல வேண்டும். 2 அமைப்புக்கு சென்றால்தான் இந்த தோஷ நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கால் பண்ணதுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி சார். நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.